பாலியல் குற்றவாளிகள் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை அம்சிகாவுக்கும் யோகேஸ்வரிக்கும் நீதி வேண்டும். அம்சிகாவுக்காக வீதியில் திரண்ட மக்கள். அம்சிகாவின் உயிர் தியாகம் பாலியல் சீண்டலுக்கு எதிரான போராட்டமாக வெடித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மீது பழி போடும் கலாச்சாரம் செயற்கை நுண்ணறிவு யுகத்திலும் தொடர்வது வெற்றி தலைகுனிய வேண்டிய விடயம். பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களின் நடத்தை, ஒழுக்கம் மற்றும் அவர்களின் மனநிலை ஆகியவற்றையே அவர்களுக்கு நிகழ்ந்த பாதிப்புகளுக்கு காரணமாக காட்டுவது ஒன்று புரிதல்ல. அம்ஷிகா தன்னுடைய உயிரை கொடுத்து தனக்காக மட்டுமல்ல, தன்னை போல் பாதிக்கப்பட்டு குரலற்று போன பல ஆயிரம் பெண்களுக்காகவும் பொதுமக்கள் போராடும்படியாக எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அம்ஷிகாவின் நீதிக்கான போராட்டத்தின் பின்னணியில் இடம்பெற்ற சம்பவங்களை மையமாக வைத்து பார்க்கும் போது பாலியல் குற்றங்களை பொறுத்து போகும் அல்லது பொறுத்து போகச் சொல்லும் சமூக மனப்பாங்கில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை காணலாம். மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவது பொழுதுபோக்கிற்காக அல்ல. அம்ஷிகாவிற்காக வீதிக்கு வந்து போராடிய மக்கள் தன்னெழுச்சியாக கூடியவர்கள். இதே மாதிரியே அறகலிய போராட்டத்தில் தன்னெழுச்சியாக வீதிக்கு வந்து போராடிய மக்கள் போராட்டத்தை இறுதியில் அரசியல்வாதிகள் தம் வசப்படுத்திக் கொண்டனர். இலங்கையில் வாழும் அனைத்து இன மக்களும் பல போராட்டங்களை செய்த அனுபவங்களை உடையவர்கள். சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம்கள் தமக்கு உரிமைகள் மறுக்கப்படும் போது வீட்டுக்குள் முடங்கி இருக்கவில்லை. இலங்கை மக்கள் வன்முறையற்ற சட்ட மறுப்பு போராட்டம் தொடக்கம் ஆயுத போராட்டம் வரை நடத்தியவர்கள். அந்த வகையில் ஆளும் ஜேவிபியின் மறுபிறவியான என்பிபியும் வன்முறையும் வன்முறையற்றதுமான போராட்டத்தினூடாகவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அம்ஷிகாவிற்காக பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல்கள். அம்ஷிகாவிற்காக நீதி கோரி மக்கள் வீதியில் திரண்டிருந்த நேற்றைய தினம் என்பிபியின் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பாராளுமன்றத்தில் மக்கள் எவ்வாறு தமக்கான நீதியை கோர வேண்டும் என்று வகுப்படுத்தியிருந்தார். முகநூலில் நீதி கேட்க முடியாது என எண்ணி நகையாடினார். இலங்கையின் நீதித்துறையும் போலீசும் மற்றும் கல்வி அமைச்சும் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் மக்களின் முகநூலில் போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேலால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் இனப்படுகொலையை உலகத்தின் அதிகார வர்க்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீன படுகொலையில் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை கைது செய்யும் உத்தரவு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பிடியாணை குப்பையில் போடப்பட்டுள்ளது. நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒரு போர்க்குற்றவாளி சர்வதேச ஊடகங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியுடன் இணைந்து பேட்டியளிக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் அஞ்சாது தனது படுகொலையை தொடர்கிறது. உலகம் வேடிக்கை பார்க்கிறது. ஆனால் பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து பாலஸ்தீன விடுதலை வேண்டி உலகெங்கிலும் மக்கள் தன்னிச்சையாக வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றனர். அதிகாரங்களின் கையில் உள்ள ஊடகங்கள் மறைக்கும் பாலஸ்தீன படுகொலை விவகாரங்களை சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஏன் முகநூலாகவும் தான் வெளிப்படுத்த முடிகின்றது. எனவே முகநூலாக நீதிமன்ற விசாரணையை நடத்த முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அதே நேரம் பொதுமக்கள் ஊடகமான முகநூலும் இல்லாவிட்டால் அதிகாரங்களை கேள்விக்குட்படுத்த மக்களிடம் எதுவும் இல்லாமல் போய்விடும். இந்த விடயத்துக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு. சமூக ஊடகங்களில் தனிநபர் அவதூறுகளும் மலிந்து காணப்படுகின்றன. அதனை கட்டுப்படுத்த வேண்டியது, ஒழுங்குபடுத்த வேண்டியது அரசியாகும். பிரச்சனைகளின் மூலத்தை மடைமாற்றாமல் தீர்வை நோக்கி விடயத்தை கையாள வேண்டியதுதான் ஆளும் அரசாங்கங்களின் பொறுப்பு குரலாகும். பாராளுமன்றத்தில் எம்பி அர்ச்சுனா ராமநாதன் கிளிநொச்சி பெண் ஒருவரை அந்த பெண்ணின் முழு பெயர் முகவரியுடன் அடையாளப்படுத்தி அவர் விபச்சாரி என முத்திரை குத்தினார். அந்த இழிவுச் செயலை கண்டித்தும் கூட இலங்கை அபலை தமிழ் பெண்கள் முகநூலில் தான் போராடினார்கள். பிறகு ஒரு வழியாக இந்த விடயத்தில் என்பிபி எம்பி விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் பேசி அர்ஜுனா கூறிய விபச்சாரி என்று கூறிய வார்த்தை கன்செப்ட் பதிவில் இருந்து நீக்கப்பட்டது. இப்போது சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உயிரை மாய்த்து அம்ஷிகாவை மனநோயாளி என பாராளுமன்றத்தில் பதிவு செய்துள்ளார். நேற்றைய தினமான மே 8 அம்ஷிகா விவகாரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். எம்பி மனோ கணேசன் இறந்த மாணவியின் பெயரையோ, பாடசாலை பெயரையோ மற்றும் குற்றம் சுமத்தப்படும் ஆசிரியர் பெயரையோ அல்லது தனியார் கல்வி நிறுவன உரிமையாளர் பெயரையோ குறிப்பிடாது மிகவும் சாதுரியமாக அம்சிகா விடயத்தை பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். மேல் மாகாண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தனது கடமையை சரியாகவே செய்துள்ளார். அதை கொண்டு நியாயமான விசாரணை, அரசியல் அழுத்தமில்லா விசாரணை நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பிள்ளை உயிரை கொண்டு வர முடியாது. அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது. அதை அழித்துவிட முடியாது. காலம் பைசூரியாக வேண்டும். ஆனால் இத்தகைய ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக் கூடாது என்பதனால் தான் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், மழை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து முடிக்க வேண்டும் கேட்க தயவு செய்து அரசாங்கத்தின் பொறுப்பு இங்கே இருக்கிறது. இங்கே பிரதியமைச்சர் பிரதியமைச்சர் இங்கே இருக்கிறார். இங்கே மகளிர் பெண்கள் சார்பாக அந்த அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அரசாங்க பிரதமர் அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள். கவனத்தில் கொண்டு வாருங்கள். நான் நாகரிகம் பேசுகிறேன். நான் யாரை குற்றச்சாட்டவில்லை. இதே ரெண்டு தினங்களுக்கு முன்னாலே தான் தேர்தல் நடைபெற்றது. வேண்டுமான தேர்தல் காலத்தில் இதை பெரிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடவில்லை. நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன். அது அதே கண்ணியம், அதே நியாயம், நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன்.
எம்பி மனோ கணேசனின் உரைக்கு பதிலளித்த மகளிர் விவகார அமைச்சர் எழுந்தமானமாக அம்சிகா விவகாரத்தில் அவர் ஏற்கனவே மனநோய்க்கு வைத்தியம் செய்த GMO அறிக்கை இருப்பதாக கூறி விவகாரத்தை சர்ச்சையாக்கினார். இந்த சம்பவம் 29ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த மாணவிக்கான ஒரு JMO ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியை பற்றியான பின்புலன், அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும், அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள், அவர் கல்வி கற்ற பாடசாலை போன்ற அனைத்திலும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம். முதலாவது இந்த விவகாரம் நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறும் அமைச்சர், மருத்துவ அறிக்கையில் அவ்வாறு கூறப்பட்டிருப்பின் அதன் உண்மைத்தன்மையை பரிசோதித்து உறுதிப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்தின் வேலை. மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறி இறந்த ஒரு மாணவியை மனநோயாளி என குறிப்பிட்டது கண்டிக்கத்தக்கது. எம்பி மனோ கணேசன் உடனடியாகவே எதிர்ப்பணியாற்றி அதனை கண்டித்த மகளிர் அமைச்சரான சரோஜா சாவித்ரி போல்ராஜின் கூற்றினை கன்சாட்டிலிருந்து நீக்கும்படி கேட்டுக்கொண்டார். மகளிர் அமைச்சரும் சுதாகரித்துக் கொண்டு மன்னிப்பு கோரியதுடன் தன்னால் தெரிவிக்கப்பட்ட பொருந்தாத வார்த்தைகளை கன்சாட் பதவியிலிருந்து நீக்க ஒத்துக்கொண்டார். அதே நேரம் இந்த விவகாரத்தை அரசியலாக்குவதாகவும் முறையிட்டார். மனோ கணேசன் தான் தங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைப்பார் என்று மக்கள் அவர்களுக்கு வாக்களித்துள்ளனர். நான் அதில் கூற விரும்புவது நான் அதை பற்றி என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு நான் இந்த நடந்திருக்க சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதில் நான் கூறப்பட்டது அந்த தந்திருக்கின்ற ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட இருந்த அந்த நிகழ்வை தவிர நான் எதையுமே என்னுடைய கையுடன் நான் சேர்த்து நான் மேலதிகமாக எதையுமே நான் கூறவில்லை. அந்த வந்திருக்கிற ரிப்போர்ட், JMO ரிப்போர்ட், அடுத்தது தான் அதுல இந்த நடந்திருக்கிற விசாரணைகளின் ஆவணங்களை தொடர்ந்து நான் குறிப்பிட்ட விடயத்தை தவிர நான் எந்த ஒரு விடயத்தையுமே நான் இதுல கையில் நான் இதை ஒன்றுமே நான் கூற இல்லை. அதே போல அந்த புள்ள மனநிலை பாதிக்க அப்படி அல்லது நாங்கள் சொல்றவர் இல்ல, நான் சொல்றது அந்த விடயங்கள், நான் அந்த மாணவியுடைய நிலையை பற்றி உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னா அந்த அவ்வாறான சம்பவத்துக்கு முகம் கொடுத்த மன தாக்கம் ஏற்படுவது இயல்பானது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நிரூபிக்க வேண்டியதோ அதை உறுதிப்படுத்த வேண்டியதோ நாங்கள் அல்ல. அது வைத்திய ஆலோசனையின்படி சட்டத்தின் மூலமாக அது நிரூபிக்கப்படும். அது வைத்தியர்களால் நிரூபிக்கப்படுவதே தவிர நாங்கள் தீர்மானிக்கப்படுவதாக இல்லை. ஆகவே அவ்வாறான தாக்கம் எதுவும் நடந்திருந்தால் எதிர்வருகின்ற விசாரணைகளின் போது வெளிவரும் என்பதை தவிர நான் வேறொன்றும் கூற விரும்பவில்லை. ஏதாவது இந்த நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக ஏதாவது பிழையான சொற்கள் இருந்தால் அது ஹன்சாடில் இருந்து விலக்கிக் கொள்றதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கின்றேன். ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த விடயத்தில் மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் அம்சிகாவுக்காக குரல் கொடுத்திருந்தார். பாதிக்கப்பட்டோரை குற்றம் சாட்டுதல் விக்டிம் பிளேமிங். கடந்த வருடம் ஜாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் மனநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி பெண் ஒருவர் தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு வந்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டது. இம்முறைப்பாட்டின்படி குற்றம் சாட்டப்பட்ட கைதானவர் தெல்லிப்பளை வைத்தியசாலை சிற்றூழியர் ஒருவர் ஆவார். மனநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவது இலங்கையில் புதிதாக நடக்கவில்லை. மனநிலை பாதிக்கப்பட்டு உறவினர்களால் கைவிடப்பட்டு வீதிகளில் வாழும் பெண்கள், இனம் தெரியாத நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி பிள்ளைகள் பெற்ற சம்பவங்களும் பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன. மனநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாவது வல்லமைதான் என கடந்து செல்ல முடியாது. அம்ஷிகாவுக்கு உளவியல் பாதிப்பு இருந்ததா இல்லையா என்பது அல்ல பிரதான விடயம். அம்ஷிகாவுக்கு பாலியல் தொல்லை பாடசாலை ஆசிரியரால் நிகழ்ந்தது என்பதே சர்ச்சையாகும். மனநோயாளியாக இருந்தால் அவர் சொல்வது பொய்யாக இருக்கும் என்ற எடுகோள் பொதுப்பொத்துகளில் வரும் கருத்தாகும். இந்த விவகாரத்தில் ராமநாதன் மகளிர் கல்லூரி அதிபர், மகளிர் விவகார அமைச்சர், ராமநாதன் மகளிர் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பல முகநூல் ஊடகவியலாளர்கள் அனைவரும் கூட மனநோயாளிகள் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்ற பொதுப்பொத்தியை வெளி செய்துள்ளது. அம்சிகா சந்தித்த பாலியல் ரீதியான தாக்குதலை அம்சிகா வெளிப்படுத்தியதை தொடர்ந்து நடந்தவையெல்லாம் உளவியல் வன்முறை தாக்குதலின் உச்சகட்டமாகும். அம்சிகாவுக்கு தம்பி பிறந்தது பிடிக்கவில்லை.
அம்ஷிகாவின் பெற்றோர் மீது அம்ஷிகா கோபமாக இருந்தார். அம்ஷிகா பாடசாலையில் ஆசிரியர்களிடம் அதீத உரிமை எடுத்து பழகினார். அம்ஷிகா அன்பு தேங்கினார். அம்ஷிகா 9வது வகுப்புக்கு மனநோயாளியாக மாறினார். அம்ஷிகா பொய் சொன்னார். அவருக்கு ஆண் நண்பர்கள் உண்டு. அவர் நடத்தை சரியில்லை. அதனை கண்டித்த ஆசிரியர் மீது அம்ஷிகா பொய் கூறி பழி போட்டார். இவ்வாறு பாடசாலை தரப்பிலிருந்து பெற்றோருக்கும் பாடசாலையில் இனியோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அம்ஷிகா மீது பாடசாலை அதிபரால் சுமத்தப்பட்ட பழிகள் எதுவும் உண்மையிலேயே அம்ஷிகாவினுடைய ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். அம்ஷிகா பாலியல் தொந்தரவு நடந்த போது அனுபவித்த மன உளைச்சல் மற்றும் அழுத்தத்தை விட அவர் அதனை தனது நண்பிகளிடமும் பெற்றோரிடமும் வெளிப்படுத்திய பின்னர் அனுபவித்த மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தம் மோசமாக இருந்திருக்கின்றது. தனக்கு தனி அறையில் தனது கணித ஆசிரியர் சன் மாஸ்டரால் பாலியல் துன்புறுத்தல் நடந்தது என்பதை வெளிப்படுத்தியதனாலேயே அம்ஷிகா தற்கொலை செய்ய வேண்டியும் வந்துள்ளது. உண்மையை வெளியே கூறி அதிகாரத்துக்கு சவால் விட்ட ஒரு துணிச்சலான சிறு பெண் பிள்ளையை மரணம் வரை இந்த சமூகம் துரத்தி அடித்துள்ளது. பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகும் பெண்கள் சமூகத்திடமிருந்து எதிர்கொள்ளும் உளவியல் வன்முறைகளுக்கு அம்ஷிகா தற்கொலை சமீபத்திய உதாரணமாகும். டெல்லியில் ஓடும் பேருந்தில் குழுவாக பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிர்பயா வழக்கில் கூட நிர்பயா அணிந்திருந்த ஆடையே அவர் மீதான பாலியல் வன்முறைக்கு காரணம் என்றும் கூட விமர்சிக்கப்பட்டது. இலங்கையில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். அம்ஷிகா விவகாரத்தில் தனியே இது ஒரு பெண் மீதான பாலியல் சிந்தனை என கடந்து செல்ல முடியாது. அம்ஷிகா 15 வயது நிரம்பிய சிறுமியாகும். இலங்கையை பொறுத்தவரை சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இலங்கையில் மனித காணப்படுகின்றன. உல்லாச பயணத்துறையில் சிறுவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் நாடுகள் வரிசையில் இலங்கை முன்னணியில் திகழ்கிறது. இலங்கையில் தான் சிறுவர்கள் கையில் ஆயுதம் கொடுக்கப்பட்டது. சிறுவர் போராளிகளுக்காக நீதி கண்ணீர் வடித்த இலங்கை சிங்கள பின்னவாத அரசாங்கமே இறுதி யுத்தத்தில் சிறுவர்கள் குழந்தைகளை கொன்று குவித்தது. செஞ்சோலை சிறுவர்கள் மீது குண்டு வீசி கொன்றது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மகன் என்ற காரணத்திற்காக உயிருடன் சரணடைந்த 10 வயது சிறுவனான பாலச்சந்திரனை மார்பில் சுட்டு கொலை செய்தது. மலையகத்தில் கற்பிக்கும் வடமாகாண ஆசிரியர்கள் வீடுகளில் பள்ளிக்கூட மலையக சிறுவர்கள் வீட்டு பணியாளர்களாக, அதாவது குழந்தை தொழிலாளர்களாக சுரண்டப்பட்ட காலங்களும் வரலாறும் நடந்திருக்கின்றது. இன்று வரை வறுமையால் வாடும் தோட்ட தொழிலாளர்களின் குடும்ப பிள்ளைகள் கொழும்பிலும் அதனை அண்டிய பிரதான நகரங்களிலும் வீடுகளில் சிற்றுண்டிச்சாலைகளில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளார்கள். அப்படி வேலை செய்யும் பெண் குழந்தைகள் மீது மிக மோசமான பாலியல் குற்றங்கள் நடைபெறுகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை வெளிவந்தாலும் அக்குழந்தைகளுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞான பீடாதிபதியான பேராசிரியர் KT கணேசலிங்கம் கூட வீட்டில் பணிப்பெண்ணாக கடமையாற்றிய முத்தையா யோகேஸ்வரி எனும் சிறுமியை பாலியல் வன்முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதாகியிருந்தவர். பாதிக்கப்பட்டவர் மலையகத்தை பூர்வீகமாக கொண்ட முல்லைத்தீவு சிறுமியாவார். இந்த பாலியல் வன்புணர்வு வழக்கில் சிறுமி இறுதிச்சித்த காலத்தில் இறந்துவிட்டதாக கூறி வழக்கை முடித்த நீதிமன்றம் KT கணேசலிங்கத்தை விடுதலை செய்துள்ளது. KT கணேசலிங்கம் தொடர்ந்து பேராசிரியராக பீடாதிபதியாக பணியாற்றுகிறார். சமீபத்தில் கூட கிளிநொச்சி கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரால் 16 சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகியுள்ளனர். தமிழரசு கட்சியின் உறுப்பினரான அலன் என்று அழைக்கப்படும் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்படியாக இலங்கை வரலாறானது சிறுவர்கள் சொல்ல துயரங்களை சந்தித்த கருப்பு பக்கங்களால் நிரம்பியுள்ளது. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். அம்ஷிகாவின் தற்கொலையுடன் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து விதமான குற்றங்களையும் தடுக்கும் புதிய பிரத்யேக சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே மனித உரிமைகள் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அல்லது இருக்கின்ற சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். இந்தியாவில் 2012ஆம் ஆண்டு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்டம் போக்சோ சட்டம் அல்லது போக்சோ சட்டம் என அழைக்கப்படுகிறது. ஆண் பெண் பாலின வேறுபாடின்றி 18 வயதுக்கு குறைவான அனைத்து குழந்தைகளும் இச்சட்டத்தின் கீழ் வருவார்கள். பாலியல் தாக்குதல், வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், சீண்டல், ஆபாச படம் எடுக்க குழந்தைகளை பயன்படுத்தல் போன்றவற்றை குற்றங்களாக இச்சட்டம் பட்டியலிடுகிறது. இச்சட்டத்தின் கீழ் 30 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சாட்சியம் பதிவு செய்யப்பட வேண்டும். 1 வருடத்துக்குள் வழங்க முடிய வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த சட்டம் மிக தேவையானதும் சிறுவர் பாலியல் குற்றங்கள் தொடர்பில் ஒரு மைல் கல்லாகவும் காணப்படுகின்றது. சாதாரண சிறை தண்டனையில் இருந்து கடுங்காவல், ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் என போக்சோ சட்டம் குறிப்பிடுகிறது. அதே சமயம் ராணுவம், போலீஸ், அரசு அதிகாரிகள், குறிப்பாக ஆசிரியர்கள் என நம்பிக்கையுரியவர்கள் இச்சட்டத்தின் மூலம் அதிகூடிய தண்டனைகளை பெற வாய்ப்புள்ளது. இச்சட்டத்தின் பிரதான இலக்கு குழந்தையின் நலனேயாகும். வழக்கின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முறைப்பாடு கொடுப்பது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது, விசாரணை நடத்துவது, வாக்குமூலம் பதிவு செய்வது, வழக்கு நடப்பது போன்ற அனைத்திலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நலன் மையமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாக்குமூலம் அளிக்கும் போது பெற்றோர் உடன் இருக்கலாம். நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லி வற்புறுத்தக்கூடாது என பல ஏற்பாடுகள் போஸ்கோ சட்டத்தில் உள்ளது. குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதில் பாதியை குற்றம் செய்யும் நோக்குடன் முயற்சிப்பவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் போஸ்கோ சட்டம் கூறுகிறது. உதாரணமாக, ஆசிரியரால் பாலியல் தொந்தரவு செய்யும் நோக்குடன் தனியறைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவியை யாரோ வருகிறார்கள் என இடையில் விட்டிருக்கலாம்.
பின்னர் குறிப்பிட்ட மாணவி திருடிய பொருளை சோதித்தெடுக்கவே அழுத்த வந்ததாகவும் கூட கூறலாம். இப்படியான சாக்கு போக்குகளை சொல்லி குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதபடி போஸ்கோ சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போஸ்கோ சட்டம் பாலியல் வன்கொடுமை குற்றத்தை பொறுத்தமட்டில் குற்றம் நடந்தது என்று மனுதாரர் தரப்பான சட்டம் அதிபர் தரப்பு நிரூபிக்க வேண்டியதில்லை. குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. முக்கியமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர் பெயரையும் அடையாளத்தையும் சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்பதும் இச்சட்டத்தில் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அயல் நாடான இந்தியாவில் அம்ஷிகா விவகாரம் நடந்திருந்தால் போஸ்கோ சட்டத்தின் பிரகாரம் இவ்வளவு சிறு உரிமை மீறல்கள் மற்றும் சட்ட முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ராமநாதன் கல்லூரியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அது ஏன் குறிப்பிட்ட நாளில் வேலை செய்யவில்லை என்பது தொடக்கம் பல கேள்விகளுக்கு ராமநாதன் மகளிர் கல்லூரி அதிபர் பதிலளிக்க வேண்டியுள்ளது. பாலியல் குற்றவாளிகளுக்கான தண்டனைகள். பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்ற வாழ்நாள் தடை கொண்டு வரப்பட வேண்டும். பாலியல் குற்றச்சாட்டில் கைதானவர்கள் பிணையில் வெளியே வந்து தொடர்ந்தும் ஆசிரியர் பணியில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும். பக்கச்சார்பற்ற முழுமையான விசாரணைகள் முடிவடையும் வரை பணியிடை நீக்கம் செய்வதே எப்போது நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்படும் வழிமுறையாகும். மாறாக வேறு கல்வி நிறுவனங்களுக்கு பணிமாற்றம் செய்வது என்பது சரியான வழிமுறையாக இருக்காது எனவும் கண்டிக்கப்படுகிறது. அதே நேரம் KT கணேசலிங்கம் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி உயிருடன் இல்லை என KT கணேசலிங்கம் வழக்கிலிருந்து விடுதலையாகியுள்ளதாக அறியப்படுகின்றது. பாலியல் வன்புணர்வு வழக்கில் அரசியல் மனுதாரர் அதாவது வழக்காளி முத்தையா ஜோகேஸ்வரி சம்பந்தப்பட்ட வழக்கின் பிரதான சாட்சியாகும். முத்தையா ஜோகேஸ்வரி இல்லாத வழக்கை கொண்டு செல்வது சிரமம். ஆனாலும் கூட வழக்கை தொடர சந்தர்ப்பம் உண்டு என சட்டத்தரணி ஒருவர் தேசம் நேற்றுக்கு தெரிவித்துள்ளார். அம்ஷிகாவின் விவகாரத்துடன் சேர்த்து பேராசிரியர் KT கணேசலிங்கத்தின் வழக்கை மீள விசாரிக்கலாம். ஜாழ் பல்கலைக்கழகம் முற்றாக தமிழ் தேசிய அரசியலால் அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க சொல்லி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமே அறிக்கை விடுக்கின்றது. எனவே தமிழ் தேசிய போர்வைக்குள் மறைந்துள்ள KT கணேசலிங்கம் போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கியை கூட பாதிக்கலாம். அதே நேரம் ஊழலுக்கு எதிரான ஆட்சி என கூறிக்கொள்ளும் NDPக்கு புதிய அவகாசமும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ளது என்பது இங்கே கவனத்தில் கொள்ளத்தக்கது. அம்ஷிகாவும் NDPயின் பொறுப்பு குரலும். சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மிக பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் அமைச்சர். அவர் ஆசிரியராகவும் இருந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தாய் மற்றும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு உயிரை மாய்த்த மாணவி அம்ஷிகா விவகாரத்தில் பெற்றோரையும் முகநூல் போராளிகளையும் குறை கூறிக்கொண்டு விடயத்தை அரசியலாக்கி திசை திருப்புவது சகிக்க முடியாது என பொதுமக்கள் விசனமடைந்துள்ளனர். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் அரசாங்கம் தான் அம்சிகா பாலியல் சீண்டல் விவகாரத்தை முறையாக விசாரிக்க குழுவை அமைக்க வேண்டும். அதனை விடுத்து அம்சிகாவின் பெற்றோர் பிள்ளையை பறிகொடுத்துவிட்டு 10 நாள் கூட துக்கம் அனுசரிக்காமல் மக்களின் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அலுவலகத்திலும் போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்ற வாசலிலும் காவல் இருப்பார்களா எனவும் மக்கள் கொதிக்கின்றனர். இப்படியான கருத்துக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பதவியில் இருக்கும் NDP அமைச்சரின் வாயிலிருந்து வருவதுதான் ஆச்சரியமாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதே NDP அரசாங்கம் தான் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் அரசியல்வாதிகளை தேடி வரும் கலாச்சாரத்தை மாற்றுவோம். மக்களை தேடி NDP பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வீடுகளுக்கு வருவார்கள் என தேர்தலுக்கு முன்னர் பிரச்சாரம் செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்சிகாவின் மரண சாசனமான அதாவது மரண வாக்கு மூல கடிதத்தின்படி அவர் தனது இறப்புக்கு காரணமானவர்களை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு கணித ஆய்வு கூடத்தில் நடந்த பாலியல் சண்டலை படமாகவும் வரைந்து வைத்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் பெயரும் தனியார் கல்வி நிறுவன நிர்வாகியின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்சிகாவை ராஜேஸ்வரி தனியார் வகுப்பு கல்வி நிலையத்தில் பொது வழியில் பல மாணவர்கள் மத்தியில் தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்படும் தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் NDP கட்சி சார்பில் போட்டியிட்டவரும் NDP கட்சியின் கொழும்பு மாவட்ட செயற்குழுவின் நிர்வாக உறுப்பினராக அங்கம் வகிக்கும் நாராயணப்பிள்ளை சிவானந்த ராஜா மீது காலம் தாழ்த்தாது NDP அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி நேற்றைய தினம் மக்கள் கொட்டாஞ்சேனையில் ராஜேஸ்வரி தனியார் நிறுவனத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இச்செய்தி எழுதப்படும் வரை நாராயணப்பிள்ளை சிவானந்த ராஜா மீது எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரிய வரவில்லை. ஆனால் அவர் விரைவில் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் ராமநாதன் மகளிர் கல்லூரி அதிபரான ஜோகராணி சிவபாலன் மீது ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிபரின் அறைக்கு அம்சிகா மீதான பாலியல் சீண்டல் விவகாரம் வந்ததும் அதிபர் அந்த விடயத்தை ஒருதலை பட்சமாக கையாண்டுள்ளார். முறையாக கல்வி அமைச்சுக்கும் விடயம் அறிவிக்கப்படவில்லை. சுயாதீனமான விசாரணைகளை நடத்தவில்லை. அதிபர் தனது பாடசாலை கணித ஆசிரியரை பாதுகாக்க முற்பட்டு செயல்பட்டதாக குற்றச்சாட்டப்படுகிறது. அம்ஷிகா மீது அவதூறுகளை சுமத்தி பாடசாலையில் தனிமைப்படுத்தப்பட்டு மனநோயாளி பட்டம் வழங்கி இறுதியில் வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆரம்பத்திலேயே அம்சிகா பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான விவகாரத்தை தவறாக கையாண்ட அதிபரும் அம்சிகாவின் மரணத்துக்கு காரணமாக உள்ளதாக பொதுமக்கள் கொண்டிருக்கின்றனர். ராமநாதன் மகளிர் கல்லூரியின் தற்போதைய அதிபர் ஜோகராணி சிவபாலன் மீதும்
நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அம்சிகாவின் மரணம் சொல்லும் செய்தி. அம்சிகாவிற்கான நீதி கோரிய போராட்டமானது முத்தையா யோகேஸ்வரி போன்ற பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பெண்கள், பெண் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்குமான நீதி கோரிய போராட்டமாகும். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களுக்கு பூஜ்ஜியம் பொறுமை காட்ட வேண்டும் என்பதே அம்சிகா தனது தற்கொலை மூலம் சமூகத்துக்கு சொன்ன செய்தியாகும். அம்சிகா போன்ற துணிச்சலுள்ள ஆளுமையுள்ள பெண் பிள்ளைகள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராடி கலைத்து தற்கொலை முடிவை தெரிவு செய்கிறார்கள். அம்சிகாவிற்கு உரிய நேரத்தில் கை கொடுக்காத சமூகம் மாற வேண்டும். இல்லையே ஒரு பன்முக ஆற்றலுள்ள பிள்ளைகளான எதிர்கால சமூகத்தை எம்மால் கட்டியெழுப்ப முடியாது. அம்சிகா தற்கொலை வழக்கு இப்போது புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. பெண் பிள்ளைகள் மீது கை வைத்தால் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பது இப்போது எல்லோருக்கும் படிப்பினையாக மாறிவிட்டது. அதே நேரம் அம்சிகா விடயத்தில் தேவையற்ற அவதூறுகளை முகநூலில் பரப்புவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோருகின்றனர். கல்வி அமைச்சரும் நாட்டின் பிரதமருமான ஹரணி அமரசூரிய இவ்விடயத்தை கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கையாள வேண்டும் என பெண்கள் அமைப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.